ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது உங்கள் சீர்காழி சரவணன். இந்த ஒரு பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, உலக அரங்கில் பாகிஸ்தான் ஒரு மிகப்பெரிய பின்னடைவை சந்திச்சிருக்காங்க. அதே நேரத்தில் ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜையும் இந்தியா உலகத்துக்கு கொடுத்துருக்காங்க. இதற்கு முன்னாடி பல முறை இது போன்ற தாக்குதல்கள்லாம் நடக்கிறப்ப இந்தியா என்ன பண்ணுவாங்கன்னா, ஐநா கிட்ட பேசுவாங்க, மற்ற உலக அமைப்புகள்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இதே விஷயம் அமெரிக்காவுக்கு நடந்துச்சுனாலோ, இஸ்ரேலுக்கு நடந்துச்சுனாலோ, ரஷ்யாவுக்கு நடந்துச்சுனாலோ அவங்க ஐநா கிட்ட பேசுறதோ, சர்வதேச அரங்கங்கள்ல பேசுறதோ, இல்ல வேற அமைப்புகள்கிட்ட பேசுறதோ கிடையாது. டைரக்டா அட்டாக்கு போவாங்க. எங்களை தாக்குனீங்கன்னா நாங்க திருப்பி தாக்குவோம், இதுதான் எங்களோட கொள்கைங்கிறதுல அமெரிக்கா, இஸ்ரேல் போன்ற நாடுகள் கிளியரா இருந்தாங்க. ஸோ அதே முடிவு இந்தியாவும் இப்போ எடுத்திருக்காங்க. எங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நாங்கள் இப்போ ஐநால தான் பேசிட்டு இருக்க மாட்டோம். யார் காரணமோ அவங்கள தான் நாங்கள் குறி வைப்போம், அவங்கள டார்கெட் பண்ணி தாக்குதல் நடத்துவோம். எந்த விதமான பின் விளைவுகள் வந்தாலும் அதை சந்திக்கிறதுக்கு எங்களுடைய ராணுவம் தயாரா இருக்குங்கிற மெசேஜை உலக நாடுகளுக்கு கொடுத்திருக்காங்க. இன்னொரு பக்கம் பாகிஸ்தான் பார்க்கும்போது அவங்க நேற்றைக்கு அவங்களுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகமா இருக்கட்டும், அவங்களுடைய பிரதமராக இருக்கட்டும், பாதுகாப்பு அமைச்சராக இருக்கட்டும், அவங்க அடுத்தடுத்து சொன்ன தகவல்களுக்கு பொய்ங்கிறது கொஞ்ச நேரம் நிரூபணமாச்சு. உதாரணமா பார்த்தோம்னா, இந்தியா ஆப்கானிஸ்தான் மேல ஒரு ஏவுகணை தாக்குதல் நடத்திருக்கு அப்படின்னு பாகிஸ்தான் ஒரு ஸ்டேட்மெண்ட் ரிலீஸ் பண்றாங்க. உடனே தாலிபான்கள் கிட்ட இருந்து ஒரு பதில் வருது, அப்பெல்லாம் எதுவும் இங்க நடக்கல, பாகிஸ்தான் பொய் சொல்றாங்க அப்படின்னு. அடுத்து சொல்றாங்க, சைனா எங்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்க இதுலன்னு. உடனே சைனா கிட்ட இருந்து அறிக்கை வருது, நாங்க ஆதரவு கொடுக்கல, எங்களுக்கு இந்தியாவும் நட்பு நாடு, பாகிஸ்தானும் நட்பு நாடுங்கிறாங்க. பேசிக்கா பார்த்தோம்னா 2 நாட்களுக்கு முன்னர் வரைக்கும் கூட சீனா அவங்களுடைய ஆதரவு கொடுத்துக்கிட்டு தான் இருந்தாங்க, மறைமுகமாவோ இல்ல வெளிப்படையாவோ. ஆனா பாகிஸ்தானுடைய ஹேண்டுங்கிறது இறங்க இறங்க இந்தியா அப்பர் ஹேண்டுக்கு போக போக அவங்களுடைய ஆதரவு அவங்களே வாபஸ் வாங்கிட்டாங்க. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும், பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய பெரும்பான்மையான ஆயுதங்கள் சைனா கொடுத்ததுதான். இன்னைக்கு உலக அளவுல சைனா மிக அதிகமா 60 பில்லியன் US டாலர் அளவுக்கு பாகிஸ்தான்ல அவங்க முதலீடு பண்ணிருக்காங்க. அவங்களுடைய முதலீடுகளை காப்பாற்றணும். ரெண்டாவது, இந்த பிராந்தியத்துல இந்தியா ஒரு மிகப்பெரிய சக்தியா உருவாகிட்டு இருக்காங்க. இன்னைக்கு உலக அரங்குல 5வது மிகப்பெரிய பொருளாதார நாடா இந்தியா இருக்காங்க. அதே பிராந்தியத்துல சீனாவும் வலிமையான நாடா இருக்காங்க. சோ இந்த பிராந்தியத்துல இந்தியாவை ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளேயே வச்சுக்கணும் அப்படிங்கிறது சைனாவோட திட்டமா இருந்துச்சு. சோ இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையில இவங்க பாகிஸ்தானை கூட இவங்களால ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற ஒரு பிம்பத்தை ஏற்படுத்த தொடர்ந்து முயற்சி பண்ணாங்க. தோல்வியில முடிகிறப்ப அவங்களாவே பின்வாங்கிட்டு பாகிஸ்தானுக்கு நாங்க ஆதரவு கொடுக்கல அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் ரிலீஸ் பண்றாங்க. மேலும் இந்தியா பொறுத்த வரைக்கும் இதை கிளியர் கட்டா நிறைய விஷயங்கள் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு பாகிஸ்தானுடைய ஊடகங்களோ அவங்க சம்பந்தப்பட்ட ட்விட்டர் பதிவுகளோ எதுவுமே இந்தியாவில் வரல. கடந்த 4 நாட்களா இந்திய ஊடகங்கள் ANI ஃபர்ஸ்ட் சொன்னாங்க, அடுத்ததை பார்த்து பாக்கி பேர் வெளியிட்டாங்க. நார்த் சைட்ல பார்த்தோம்னா ரிபப்ளிக் கொஞ்சம் நிறைய தரவுகளோட பேசினாங்க. இங்க தமிழ்நாடு ஊடகங்கள் பொறுத்த வரைக்கும் ANI, ரிபப்ளிக் இதுல வர வர அதே நியூஸோடைய டிட்டோ தான் இங்கேயும் எதிரொலிச்சுக்கிட்டே இருந்துச்சு. ஆனா பாகிஸ்தானால இந்தியாவுடைய ஊடகங்களை பிளாக் பண்ண முடியல. தொடர்ந்து இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி, நம்முடைய அந்த லெப்டினன்ட் கலோனல் சோபியா குரோசி மற்றும் விங் கமாண்டர் வியாமிகா சிங் இவங்க பேசுறதுதான் பாகிஸ்தான் மக்களே நம்புனாங்க. ஒரு கட்டத்துல எல்லாம் பார்த்தோம்னா பாகிஸ்தான் பிரதமர் பதுங்கு குழியில பதுங்கி இருக்காங்க, பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதி ஆசிம் முனீர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இந்த மாதிரி நியூஸ் இந்திய ஊடகங்கள்ல வெளியாக பாகிஸ்தான்லயும் இது வதந்தியா பரவ ஆரம்பிச்சது. இதெல்லாம் ஒரு உளவியல் ரீதியான சைக்கோமெட்ரிக் வார்ஃபேர். ஸ்டார்டிங்ல பாகிஸ்தானோட கை ஓங்கி இருந்து அவங்க இந்த வதந்தி பரப்புறது இதை தெளிவா பண்ணிட்டு இருந்தாங்க. போக போக இந்தியாவுடைய பதிலடி அவங்களால தாக்கு பிடிக்க முடியல. மேலும் அவங்க எப்பயோ நடந்த விஷயங்கள், ரஃபேல நாங்க வீழ்த்திட்டோம்னு ஒரு புகைப்படத்தை வெளியிட்டாங்க. ஆனா இந்தியாவுடைய பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ துல்லியமா செயல்பட்டு அது இப்ப நடந்தது இல்ல, 2021 நடந்தது. இதே மாதிரி நிறைய ஃபேக் இமேஜஸ் வெளியிட்டாங்க. எல்லாத்தையுமே பொய்ங்கிறத நம்ம ஆதாரத்தோடையும் தரவுகளோடையும் நிரூபிச்சிருக்கோம். மேலும் அவங்க சிவிலியன்ஸ் கேடயமா பயன்படுத்தினாங்க. ஒரு முந்தா நாள் காலெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த பிளைட் ரேடார் 24ல எங்கெங்க எந்தெந்த நாட்டு விமானங்கள் பறக்குதுங்கிறத பார்த்தோம்னா, லாகூர் இந்தியா ஒட்டிய பார்டர்ல ஒரு சிவில் ஏர்கிராப்ட் பறந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி நிறைய இடங்கள்ல காட்டிக்கிட்டே இருந்துச்சு. அதாவது அவங்களுடைய பொதுமக்களையே அவங்க கேடயமா பயன்படுத்தினாங்க ஒரு கட்டத்துலலாம். அதுவும் நம்ம அவங்கள தாக்குனது எல்லாமே அவங்களுடைய ராணுவ நிலையங்களா இருக்கட்டும், அவங்களுடைய ஏர்கிராப்ட் வான் பாதுகாப்பு சாதனங்கள் எங்க வச்சிருந்தாங்களோ அந்த இடங்கள் மற்றும் தீவிரவாத முகாம்களை மட்டும்தான் நம்ம டார்கெட் பண்ணி அழிச்சோம். ஆனா பாகிஸ்தான் அந்த மாதிரி எந்த ஒரு நெறிமுறைகளையும் அவங்க பின்பற்றல. அப்பாவி பொதுமக்கள் மேலையும் இங்க இருக்கக்கூடிய குருத்வாராக்கள், ஏன்னா இன்னைக்கு காலிஸ்தான் மூவ்மெண்ட்டுக்கு பாகிஸ்தான் பெரிய அளவுல ஆதரவு கொடுத்தாங்க. ஆனா ஒரு பிரச்சனை வரும்போது அவங்க முதல்ல அழிக்க நினைக்கிறது மத வழிபாட்டு தலங்கள் தான். இந்தியாவில் இருக்கக்கூடிய அமிர்தசர்ல இருக்கக்கூடிய அந்த பொற்கோயில குறி வச்சு தொடர்ந்து அவங்க தாக்குதல் நடத்திக்கிட்டே இருந்தாங்க.
ஜம்முல இருக்கக்கூடிய அப்பாவி பொதுமக்களா இருக்கட்டும், அந்த மாதிரி பாகிஸ்தான், பஞ்சாப், ராஜஸ்தான், ஜம்மு காஷ்மீர் இந்த எல்லையோர பகுதியில் இருக்கக்கூடிய கிராமங்கள்ல இருக்கக்கூடிய அப்பாவி பொதுமக்களை மட்டும்தான், சிவிலியன்ஸை மட்டும்தான் அவங்க கடைசி வரைக்கும் டார்கெட் பண்ணாங்க. இந்தியா அந்த மாதிரி எந்த விஷயத்தையும் பண்ணல. நம்ம அவங்களுடைய ராணுவத்தை மட்டும்தான் குறி வச்சு தாக்குதல் நடத்தணும். உலக அளவுல இந்த ஒரு தாக்குதல் இந்தியாவுடைய செல்வாக்க அதிகரிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இதான் இந்த ஒரு பதிவுல நான் சொல்ல வந்த விஷயம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஜெய்ஹிந்த்.